Hello friends, welcome back to Aruvi Tech News. இப்போ நம்ம சேனல்ல ரெண்டு ரெக்யர்மெண்ட் பத்தி பார்க்க போறோம். So previous வீடியோலயும் பாத்தீங்க அப்படினா TCS அட்டாஸ் அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படினா essential requirement போட்டுருப்பேன். So இந்த வீடியோ பார்க்கறவங்க அந்த வீடியோ பார்க்கல அப்படினா அதை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குனா லைக் பண்ணுங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா வந்து நிறைய ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து வந்துட்டே இருக்கு. ஸோ அதனால நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அப்ளை பண்ணுங்க. இன்னொன்று எக்ஸாம் அட்டன் பண்ணுங்க, ஓகேவா? ஏன்னா வந்து 2022 பேட்ச்க்கு வந்து ரெக்யர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால ப்ரீவியஸாக 2019, 20, 21 பேட்ச்லாம் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால அப்ளை பண்ணி இப்போவே என்ன போயிட்டு, ஏன்னா நிறைய ரெக்யர்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கனால ஈஸியாக நீங்கள் ஜாபுக்குள்ளே போகலாம். ஓகே, புதுசாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஏதாவது டவுட்ஸ் இல்லை இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாக்கின்ஸ் ஹூக்கர்ஸ் ஆஃப் ஹாக்கின்ஸ்கூக்கர்ஸ்மூடிஸ்காம்பஸ்drive இவங்க என்னன்னா நாட் ஓன்லி சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமர்ஸ் மட்டும் இல்லாம நீங்க மார்க்கெட்டிங்ல இருக்கீங்க, இல்லைன்னா நிறைய இப்போ அக்கௌண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா எல்லாருக்குமே அவங்க ரெக்யர்மெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ அதனால இது ஒன்லி ஃபார் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு தான் அப்படின்றது இல்லை, மல்டிபிள் ரோலுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்காக தான் இந்த ரெக்யர்மெண்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மூடிஸ் ஹியரிங் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோலுக்கு வந்து போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து நீங்க எக்ஸாம்க்குலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இந்த மாதிரி சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு நீங்க போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டியூட் பாத்தீங்க அப்படின்னா அருவி இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங், இது தென்காசியில இருக்கு. நீங்க தென்காசி திருநெல்வேலி நியர் டு பிளேஸா இருக்கீங்க. இந்த மாதிரி நீங்க வந்து கம்ப்யூட்டர்ல நீங்க நாலேஜ் இல்லை ஆனா டிகிரி முடிச்சிருக்கீங்க, ஒரு சாஃப்ட்வேர் வேலைக்குள்ள போகணும் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. இங்க சி, ஜாவா, பைத்தான், full stack web developer and data science machine learning with Python, React.js, Node.js, Angular.js கான கோர்சஸ் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் பாத்தீங்க அப்படின்னா இப்ப மற்ற இன்ஸ்டியூட்லோட இங்க என்னன்னா நீங்க மற்ற இன்ஸ்டியூட்ல ஜஸ்ட் அந்த கோர்ஸை மட்டும் தான் லேர்ன் பண்ணிட்டு போவீங்க. இங்க நீங்க ஒரு ப்ராஜெக்ட் ஓரியன்டட் லேர்னிங்கா இருக்கும். இன்னொன்னு நான் வந்து இது வரைக்கும் முடிச்ச பேட்சஸ் எல்லாமே வந்து பிளேஸ்மெண்ட் ஆயிட்டாங்க. இப்ப வந்து நிறைய ரெக்யர்மெண்ட் எனக்கு வந்து பைத்தான்கா இருக்கட்டும், ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பருக்கு கேட்டுட்டு இருக்காங்க. பட் என்கிட்ட கேண்டிடேட் இல்லை. ஆனா நிறைய பேர் நீங்க படிச்சுட்டு நீங்க இந்த மாதிரி வந்து ப்ரோக்ராமிங்ல போகணும், ஒரு ப்ரோக்ராமரா ஆகணும் அப்படின்னா என்னோட நம்பர் இருக்கு, இதுக்கு நீங்க கால் பண்ணலாம். இது வந்து வாட்ஸ்அப் நம்பர் தான். உங்களோட நேம் வித் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்றதையும் இன்ஃபார்ம் பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாக்கின்ஸ்கூக்கர்ஸ்ன்ற கம்பெனியோட ரெக்யர்மெண்ட் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இதோட சேலரி பாத்தீங்க அப்படின்னா 10 lakh per annum, அதாவது டூரிங் ட்ரைனிங் பீரியட்லயே 8 to 10 lakhs per annum வந்து நீங்க வந்து வாங்க முடியும். ஆன் கன்ஃபர்மேஷன் ஆயிட்டீங்க அப்படின்னா 10 to 12 lakhs per annum வந்து சேலரி போட்டிருக்காங்க. ஸோ அதனால இது வந்து என்னன்னா ஒரு பெரிய இது நாட் ஓன்லி பிரைவேட் இல்லை, ஆக்சுவலா இது என்னன்னா ஒரு பப்ளிக் செக்டார் இது மாதிரிதான் ஆர்கனைசேஷன் தான். ஸோ அதனால நீங்க இதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். ஒரு ஜாப் செக்யூர்டா இருக்கும். ஒரு சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் அப்ளை பண்ண போறீங்க, அதுல எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை அந்த மாதிரி இருந்துச்சு, அதுல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ணுங்க. அப்ளை கொடுத்துட்டு அதுல ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. அக்கௌண்ட்ஸ் கமர்ஷியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, பிகாம் முடிச்சுட்டு சிஏவா ஒர்க் பண்றீங்க, அந்த மாதிரி எக்ஸெல்ல தெரியும் அப்படின்னா அந்த ஆடிட்டிங் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிருக்கிறவங்க இந்த ரெக்யர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஹெச்ஆரா இருக்கீங்க, நீங்க ஹெச்ஆர்ல எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை எம்பிஏ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஹியூமன் ரிசோர்ஸ் இந்த இதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். லீகல்னு ஒன்று இருக்கு. ஸோ இதுக்கு நீங்க வந்து லீகல் லா அந்த மாதிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட் டு சீனியர் மேனேஜ்மெண்ட்டுக்கு நீங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ணலாம். டெக்னிக்கல் இன்ஜினியரிங்னு கொடுத்துருக்காங்க. இதுல என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டிப்ளமோ ஹோல்டர்ஸா இருக்கீங்க, இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ், போஸ்ட் கிராஜுவேட்ஸ், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில். அவங்க என்னன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு நீங்க வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க இல்ல அப்படின்னா ப்ரோக்ராமர்ஸ் ரோலுக்கு அப்ளை பண்ணலாம். அதர் தென் கோர்சஸ் எதுவுமே பண்ணல அப்படின்னா நார்மலா நீங்க வந்து மெக்கானிக்கல், சிவில் ஃபீல்ட்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த இதுக்கு டெக்னிக்கல் இன்ஜினியரிங்க்கு நீங்க அப்ளை பண்ணலாம். ப்ரோக்ராமர்ஸ் ரோலுக்கு வந்து குட் ப்ராக்டிக்கல் நாலேஜ், 1 or more ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல எதாவது நீட், அதாவது C#, C++, HTML, பைத்தான், ஆண்ட்ராய்டு இந்த மாதிரி நீங்க தெரியும் அப்படின்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி இதுக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க, ஓகேவா? ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெக்யர்மெண்ட், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இதுல போட்டிருக்காங்க. ஸோ அதனால இதுக்கு அப்ளை பண்ணுங்க. அடுத்த ரெக்யர்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா மூடிஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி, இதுவுமே வந்து மல்டிநேஷனல் கம்பெனி தான். ஸோ இதுல சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோலுக்கான ரெக்யர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. லொகேஷன் பாத்தீங்க அப்படின்னா பெங்களூரு, அப்புறம் கூர்கான், ஹரியானா இங்கதான் வந்து இருக்குது. இதுக்கு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இவங்களுமே வந்து பைத்தான், HTML, ஜாவா ஸ்கிரிப்ட் இதெல்லாம் தெரியும் அப்படின்னா இதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். அதாவது
HTML ஜாவாஸ்கிரிப்ட் தெரிஞ்சிருக்கலாம், இல்ல ஆங்குலர் ரியாக்ட், இல்ல டைப்ஸ்கிரிப்ட் நோட் ஜேஎஸ் தெரிஞ்சிருந்தா அதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். பைத்தான், ஜாவா, C# தெரியுது. ஸ்ப்ரிங்ல ஆக்சுவலா HTML ஜாவாஸ்கிரிப்ட் மூலமா ஆங்குலர் நோட் ஜேஎஸ் தெரியும் அப்படின்னா அது நீங்க அப்ளை பண்ணலாம். இப்ப பைத்தான் படிக்கிறீங்க அப்படின்னா பேக் எண்டுக்கு டிஜாங்கோ படிச்சிருப்பீங்க, ஜாவாலனா ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்கு, ஸோ இது தெரியும் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். கிளவுடு AWS தெரியும் அப்படின்னா இதுக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தனித்தனியா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்ன தெரியுமோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலயும் நீங்க போயிட்டு அப்ளை நவுன்னு இருக்கு, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? இதுலயும் அப்படிதான், ஹாக்கின்ஸ்லயும் என்ன அப்படின்னா அப்ளைன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த நெக்ஸ்ட் பேஜுக்குள்ள போகும். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, ஏன்னா ஓப்பன் ஆகுதுக்கே டைம் எடுக்கும். ஃபார் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிஸ்க்கு ஜாப் அப்ளைட் ஃபார் ப்ரோக்ராமர்ஸ் நான் எடுத்திருக்கேன். உங்களோட நேம் கொடுங்க, ஏஜ் கொடுங்க, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, உங்களோட பயோடேட்டா வந்து இதுல அப்லோட் கொடுங்க. ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், ஆக்சுவலா ரீசன்ஸ் வை ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் ஜாப், என்ன ரீசனுக்காக இந்த ஜாப் ரோல்ல நீங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க அப்படின்றத கேக்குறாங்க. 200 வேர்ட்ஸ்ல நீங்க ஒரு பேப்பர்ல வந்து இங்கிலீஷ்ல எழுதி அதை வந்து நீங்க பிக்சரா எடுத்து 10 MB இருக்கணும் அதோட சைஸ். ஸோ அதை அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா நீங்க இந்த மாதிரி நான் வந்து ப்ரோக்ராமிங் நாலேஜ் எனக்கு தெரியும், எனக்கு ப்ரோக்ராமிங்ல இன்ட்ரெஸ்ட், நான் ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணிருக்கேன், ஸோ அதனால உங்களோட கம்பெனில நான் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத நீங்க போட்டு அதில் அப்லோட் பண்ணுங்க. ஓகேவா? நான் வெரிஃபை யுவர் ஃபோன் நம்பரை உங்களோட வெரிஃபை பண்ணிட்டு அந்த OTP வரும், அதை கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் ஃபார் அப்டேட்ஸ் ஆன் வாட்ஸ்அப்ல உங்களுக்கு வேணும் அப்படின்னா அப்டேட் கேஸ் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ மூடிஸோட அப்ளிகேஷன் ஃபார்முக்கு போகலாம். ஸோ இதுல ஆல்ரெடி நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு லாகின் பண்ணுங்க. புதுசா இன்னைக்கு தான் இந்த கம்பெனிக்கு நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா நியூ யூசரா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, நான் இன்னைக்கு ஒரு 5 ரெக்யர்மெண்ட்ஸ் போட்டிருக்கேன். இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ரெக்யர்மெண்ட். சேலரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 lakh per annum, எல்லாத்துக்கும் மோர் தேன் 5 lakh. இப்போ ஹாக்கின்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 8 lakh per annum வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க, நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ so much for watching our channel. Keep on support பண்ணிட்டே இருங்க. Bye, take care, we'll see you on next video.